ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் டேனே சொல்லலாம். பல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியிருந்தது. லித்து மித்ரா அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. தம்பியோட என்கேஜ்மெண்ட்க்கு தான் வந்திருக்கோம். அவனுக்கு நலங்கு வச்சது போக மித்ராவும் நானும் அதையே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளும் நலங்கு வச்சா. எங்கடா நம்ம ஆதித்யாவை காணும்னு பார்த்தா அவர் அவங்க தாத்தாக்கு ஜெல்லி ஊட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷனில் லித்து மித்ரா ஒரு ஆட்டம் போட்டு டயர்டாகி மம்மி பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிவா சாப்பிட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் மித்ராக்கு ஒரே குஷி. காரணம் என்ன? பிரியாணி. வர வர எங்கள் மாமனார் மாமியார் தொல்லை தாங்க முடியலப்பா. டைம் போனது தெரியல, அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் இன்னொரு ரிசப்ஷனுக்கு கிளம்புறதுக்காக நானும் மித்ராவும் சேம் காஸ்டியூம்லேயே கிளம்பிட்டோம். என்னோட மாமியாரும் பாப்பாவும் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. போன உடனே என்ட்ரிலே ஜூஸ், சாக்லேட்ஸ், காட்டன் கேண்டி, பாப்கார்ன் இருந்தது. நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்குள்ளே பொண்ணு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோ இவ தான் என்னோடய சிஸ்டர். 10 வருஷமாக லவ் பண்ணி ஒரு வழியாக கடைசியாக கல்யாணம் பண்ணிட்டா. அப்படியே பியோர் வெஜ்ஜில் நம்மளோட டின்னரை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.